ரெஸ்யூமேவை ரெக்ரூட்டர் எவ்வளோ செகண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னு தெரியுமா? கூகுள் எடுத்து பாருங்க, ஜஸ்ட் 6 செகண்ட்ஸ். இது ஒரு ரிசர்ச் பிரகாரமாகவே பார்த்தாலும் சம்வேர் 6 செகண்ட்ஸ் மேலே ஒரு ரெக்ரூட்டர் ஆகட்டும், இன்டர்வியூர் ஆகட்டும், இல்லை whosoever is hiring you will not look into your resume more than 6 seconds. பார்க்கலாம், ஒரு 15 seconds மேக்ஸ் டு மேக்ஸாக பார்க்கலாம், அதுக்குன்ட்டு ஜாஸ்தியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ரெஸ்யூமேல எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பை த வே, இஃப் யூ நியூ டு திஸ் பிளேஸ், ஐ அம் தர்ஷினி. ஸோ யாருக்கு தான் ரெஸ்யூமே எழுத பிடிக்கும்ல? ஸோ ரெஸ்யூமே நாளைக்கு கொடுக்கணும்னா இப்போ உட்காந்து எழுதக்கூடாது, இல்லை இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கொடுக்கணும்னா இப்போ உட்காந்து எழுதக்கூடாது. இட் ஷுட் ஆல்வேஸ் பி பிஃபோர் 1 வீக்காக நீங்கள் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணணும். பிகாஸ் அட் தட் டைம் யூ நோட் டவுன் பாயிண்ட்ஸ் எவ்ரி டைம் பிஃபோர் மேக்கிங் அ ரெஸ்யூமே. நோட் டவுன் பாயிண்ட்ஸ் நம்ம எப்போவோ ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போம், இல்லை சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். So better to note down points because we tend to forget so many things in this busy world. அதனால நீங்கள் எப்போவுமே எதனா ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபோன்லேயே கீப் நோட்ஸ்ன்ட்டு இருக்குல்ல, ஸோ அந்த கீப் நோட்ஸில் யூ கேன் டைப் அண்ட் கீப் இட். லைக் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கூகுள் உங்களுக்கு. அண்ட் இட் இஸ் லைக் உங்களுக்கு எல்லாமே எது போடணும் அட் த டைம் எண்டு டைமில் நீங்கள் உட்காந்து பண்ணும்போது நிறைய வாலண்டியர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறது நானே என்னோட ரெஸ்யூமேல மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டர் டு ஜாட் டவுன் பாயிண்ட்ஸ் அண்ட் கீப் இட் வித் யூ ஸோ தட் வென் எவர் ரெஸ்யூமே எதனா ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னா, எந்த ரோலுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெச்ஆர் ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடாக நான் எதனா கோர்ஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ கேன் புட் தட், சர்டிஃபிகேட் வந்திருக்கா ஐ கேன் புட் தட் அண்ட் யூ கேன் லைக் மென்ஷன் தட் வே. Till date there is no perfect resume. Resume பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. Canva, Word, Google Docs because it's free of cost. நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் உங்கள் ரெஸ்யூமே போகலாம். இல்லைனா ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணி யூ கேன் லைக் ஸ்டார்ட் டூயிங் யோர் ரெஸ்யூமே. யூ ஹேவ் n number of templates on that and நீங்கள் அதில் உங்களோட ரெஸ்யூமே எடிட் பண்ணலாம். ஸோ எதெல்லாம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் foremost டாபிக் வில் கம், தட்ஸ் யோர் நேம். உங்கள் பேரை க்ளீனாக மென்ஷன் பண்ணணும். செகண்ட், ஜிமெயில் ஐடி. ஜிமெயில் ஐடி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இல்லை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், அப்புறமா ரைடர் ராக்கி, அந்த மாதிரிலாம் பேர் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சேஞ்ச் யுவர் ஜிமெயில் ஐடி. இந்த ஜாபுக்கோஸ்கரமே ஒரு புது ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இஃப் யூ ஹேவ் எனி திங் லைக் லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணலாம். அப்புறமா if you are applying for some digital job, நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லைனா லைக் ட்விட்டர் அக்கௌண்ட்டு அதெல்லாமே லைக் வேர் யூ போஸ்ட் யோர் ஃபோட்டோகிராஃபி ஆர் எக்ஸெட்ரா நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதாங்க அந்த பேஜோட லிங்க்கை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் உங்களுடைய ரெஸ்யூமேல. இது டாப், தட் இஸ் யோர் இன்ட்ரடக்ஷன், நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் கம்ஸ் தி ப்ரொஃபஷனல் டைட்டில். ஸோ ப்ரொஃபஷனல் டைட்டிலில் நீங்கள் குவிக் லேர்னர், ஃபாஸ்ட் லேர்னர்ன்ட்டு மென்ஷன் பண்ணலாம், இல்லை கோல் ஓரியன்டட், மிஷன் ஓரியன்டட்னு டைப் பண்ணலாம், இன்னோவேட்டர், அப்புறமா ஃபயர் ஃபைட்டர், அந்த மாதிரி உங்களுடைய ஜாபுக்கு ஏற்ற ரோல். பிகாஸ் மெனி ஜாப்ஸ் வாண்ட் குவிக் டிசிஷன் மேக்கிங், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அது உங்கள் ப்ரொஃபஷனல் டைட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா it will be more attractive and it will look good on your resume. So introduction, I like your name, உங்களோட contact details இதெல்லாம் ஆன மேலே நெக்ஸ்ட் கம்ஸ் வாட் ஆர் த பாடி ஆஃப் த ரெஸ்யூமேல எதெல்லாம் இருக்கணுன்றது. பிஃபோர் கோயிங் டு பாடி ஆஃப் த ரெஸ்யூமே, அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் எதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னா, உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணது தேவையில்லை, உங்கள் டேட் ஆஃப் பர்த் தேவையில்லை, உங்கள் அட்ரஸ் எல்லாம் தேவையே இல்லை. they'll ask you for if you are into the further process, அவங்க உங்களுடைய அட்ரஸ் அதெல்லாம் அவங்களே கேட்பாங்க. at that time if you fill the form it's more than enough. அதுக்கு முன்னாடி உங்கள் அட்ரஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆல்சோ சம் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக பிகாஸ் ஃபார் த person interview எடுக்கிறதும் லைக் நீங்களான்ட்டு they will mention if photo is required you can, or else it will fill unnecessary space, like அதே எல்லாம் பாதி ஸ்பேஸ் எடுத்துடும். so it is not necessary. marital status, religion, date of birth எல்லாம் மென்ஷன் பண்ண தேவையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த ரெஸ்யூமேல ஒரு ஃப்ரெஷரோட ரெஸ்யூமேல எதெல்லாம் ஒரு ரெக்ரூட்டர் எதிர்பார்ப்பாங்கன்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் யுவர் எஜுகேஷன். பிகாஸ் ஆஸ் அ ஃப்ரெஷர் ஆகட்டும் இல்லை லைக் இப்போ தான் கிராஜுவேட் ஆயிருக்கவங்களுக்கு வி டோன்ட் ஹேவ் மெனி இன்டர்ன்ஷிப், கோர்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்காது. காலேஜுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயம், இதில் கோர்ஸ் வேறையா நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இன்டர்ன்ஷிப்ஸ் ஆல்சோ nowadays we have paid internships. அதனால நீங்கள் whosoever is watching this video, go and enroll yourself in some kind of internship so that you will gain knowledge. அப்புறமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் and you can also add on your resume. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஸ் யோர் எஜுகேஷன். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணும். ஸோ தட் ஷுட் பி இன் ரிவர்ஸ் chronological order. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யோர் மாஸ்டர்ஸ், அப்புறமா யோர் பேச்சுலர்ஸ், தென் 12th, தென் 10th.
ரிவர்ஸ்லேயே போகணும். நாட் தட் ஃபர்ஸ்ட் நீங்கள் 10th போடுவீங்க அப்புறமா லைக் கிளம்ஸியாக எல்லாம் லைக் ஜம்பிள்டாக போடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த ஹையஸ்ட் டு லோவஸ்ட் போனால் போதும். Next comes your internships or work experience. This is the second part to be put in your resume. So internships இருந்தால் நீங்கள் internships போடலாம். internships இல்லைன்னா nothing to worry. நீங்கள் காலேஜில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மேலே அப்புறமா ரிசர்ச் பேப்பர்ஸ் மேலே சில டீச்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை நியூஸ் லெட்டர் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தா நீங்கள் அதை கூட மென்ஷன் பண்ணலாம். டெல்லிங் தட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ்ன்றது தான் இருக்கும் டாப்பிக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் கீழே நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணால் மோர் தென் எனஃப். இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் ஆகட்டும் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் மென்ஷன் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எதிர் மேலே பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருந்தா அந்த ப்ரோக்ராம் எதுக்கு யூஸ் ஆகும், இல்லை ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப் எதிர் மேலே ஒர்க் ஆகுன்ற மாதிரி பண்ணலாம். அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ஹவு லாங் டிட் யூ டேக், த டியூரேஷன் யூ கேன் மென்ஷன். வாட் வாஸ் யுவர் ரோல் இன் தட், நீங்கள் அந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுது, வெதர் இட் வாஸ் ஃபார் சம் க்ரியேட்டிவிட்டியா இல்லை சம் எடிட்டிங்கா, எந்த ஆப் அது கேமிங் ஆப்பான்ட்டு நீங்கள் அதுவும் மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் அ ப்ரீஃப். ஸோ ப்ரீஃப்னா பேராகிராஃபாக கொடுக்கக்கூடாது, யூ ஷுட் கிவ் இன் பாயிண்டர்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் தி பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜ் டீமோட கேப்டனாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருக்கலாம், கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருக்கலாம். இந்த பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எப்போ எந்த இது வரைக்கும் மென்ஷன் பண்ணனா 12th வரைக்கும் மென்ஷன் பண்ணால், நாட் பிலோ தட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8th ஸ்டாண்டர்டில் ஹவுஸ் கேப்டனாக இருந்தேன் அதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் யூ டிட் இன் ஸ்கூல் லெவல். ஸ்கூல் லெவல் யாருக்குமே தேவையில்லை. விச் யூ ஆர் டூயிங் இட் வெரி எக்ஸாம்பிளரியாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பெல் பி காம்படிஷனில் நீங்கள் இது ஐ மீன் லைக் யூ கேன் பி அ காம்படிட்டராக இல்லை எதனா ஒரு பார்ட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் லீடாக இருந்தால் மாத்திரம் பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்துட்டு உங்கள் தலைமையில் நடந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் த ஹெட் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேப்டனாக இருந்திருக்கலாம், ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபுட்பால் டீம் கேப்டனாக இருந்திருக்கலாம், இல்லை எதனா ஸ்போர்ட்ஸோட கேப்டனாக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பொசிஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஸ்கோர் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு ஒரு ரிவார்டோ அவார்டோ வந்திருக்கலாம். அப்புறமா இது எல்லாமே மென்ஷன் பண்ணும் போது பீட் ஃப்ரம் பிகினிங் நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாகட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கா, எது மென்ஷன் பண்ணாலுமே அவுட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசீவ் ஸ்காலர்ஷிப் ஆஃப் ₹15,000 கேஷ் அவுட் ஆஃப் 86 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா யூ புட் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் இருந்தால் வேல்யூ ஜாஸ்தியே ஆகும். ஸோ வித் அசோசியேட் எவ்ரி திங் வித் நம்பர்ஸ் ஸோ தட் இட் லுக்ஸ் மோர் கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் எதெல்லாம் மென்ஷன் பண்ணோன்னா, நீங்கள் ஃபெஸ்ட்டில் டேக் பார்ட் பண்ணியிருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் டேக் பார்ட் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் மெம்பராக இருந்திருப்பீங்க அந்த மென்ஷன் பண்ணலாம். அப்புறமா SWOவில் மெம்பராக இருந்திருப்பீங்க, ஆடி கமிட்டியில் மெம்பராக இருந்திருப்பீங்க, இல்லைனா for example festing team la dancing, singing, that and all comes in extracurricular activities. And you can also mention the volunteer works which you have done. Or NGO la neenga volunteer work pannirkalam, illana எதனா ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம், செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் மென்ஷன் பண்ணால் தட் வில் மேக் யூ மோர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அண்ட் இட் வில் லுக் குட் ஆன் யுவர் ரெஸ்யூமே ஆஸ் வெல். நெக்ஸ்ட் கம்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ஹாபீஸ். ஸோ ஸ்கில்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னலாக ஐடி பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாங்குவேஜ் எதனா கற்றுட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எதனா லைக் ஜாவா, C++, எக்ஸெட்ரா அதெல்லாம் SQL அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இஃப் யூ ஆர் லைக் காமர்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் CAT அந்த GMAT ஸ்கோர்ஸ், IELTS எக்ஸாம்ஸ் அதெல்லாம் ஸ்கோர்ஸ் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். சில பேர் ஸ்கில்ஸில் ஈவன் தே மென்ஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கூட ஸ்கில்ஸில் தான் கன்சிடர் ஆகும். யூ கேன் ஆல்சோ மென்ஷன் தோஸ் ஸ்கில்ஸ் இன் யோர் ரெஸ்யூமே. நெக்ஸ்ட் கம்ஸ் யோர் ஹாபீஸ். ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு உங்களுடைய ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூ கேன் மென்ஷன் நீங்கள் எந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவீங்க, இல்லை எடிட்டிங் பண்ணுவீங்களா, அதெல்லாமே உங்கள் ஹாபீஸில் தானே வரும். ஸோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எடிட்டிங் இது கூட உங்கள் ஹாபீஸில் மென்ஷன் பண்ணலாம். And even today people mention resume la hobbies la surfing on internet, அப்புறமா
listening to music and everyone does that, so don't mention that in your resume. Adu inno like old school le irukra madri irukku, because every time we are on our phone adu vandittu that makes no sense that you are mentioning, until and unless you are creating content on digital platform or internet la neenga content create panningana neenga adha mention pannalam. You can also mention your website link anna madri. அப்புறமா நீங்கள் பாட்டு கேட்குறதும் தான் எவ்ரி ஒன் டஸ் லிசன் டு மியூசிக். ஸோ அதனால் நீங்களே லைக் இஃப் யூஆர் கிரியேட்டிங் மியூசிக் கிளாஸஸுக்கு போயிடுறீங்களா, கிட்டார், வயலின், ஃப்ளூட், ட்ரம்ஸ் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். ஆர் இஸ் நோ நீட் டு மென்ஷன் ஆல் தோஸ் ஸ்கில்ஸ் ஆர் ஹாபீஸ் அண்ட் பிகாஸ் அது உங்கள் மேலே உங்கள் ரெஸ்யூமே மேலே ஒரு பேட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இதே ரெஸ்யூமே இஃப் யுவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு 3 to 4 years 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிஃபோர் எஜுகேஷன் யூ கேன் மென்ஷன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், தென் எஜுகேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் எஜுகேஷன் மென்ஷன் பண்ணால் அப்புறமா இன்டர்ன்ஷிப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருந்தால் மென்ஷன் பண்ணலாம். ஸோ த சேம் ரிவர்ஸ் ஒர்க்கிங் இங்கே ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் ஆடிட் அசோசியேட்டாக இருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் அசோசியேட் யுவர் ரெஸ்யூமே வித் நம்பர்ஸ் ஸோ தட் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒர்க் பண்ணேன் விச் இன்க்ரீஸ்ட் 4% ஆஃப் ரெவென்யூ டு த கம்பெனி, அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் இஸ் மோர் ப்ரொஃபஷனல் அண்ட் பார்க்குறவங்களுக்கும் அது ஓகே ஃபைன் தேர் லைக் இட் மேக்ஸ் சென்ஸ்ன்ற மாதிரி தோணும். ஸோ ஆல்வேஸ் அப்புறமா த்ரூ அவுட் யுவர் ரெஸ்யூமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷனில் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிங்கன்னா 10th 12th டிகிரி மாஸ்டர்ஸ் எது பண்ணியிருந்தாலுமே எல்லாத்தையும் பர்சன்டேஜில் வைங்க. இஃப் யூர் டூயிங் இட் இன் சிஜிபிஏவே வைங்க த்ரூ அவுட் யுவர் ரெஸ்யூமே. டோன்ட் லைக் ஃபஸ்ட்டு சிஜிபிஏ அப்புறமா பர்சன்டேஜ் அந்த மாதிரி வைக்காதீங்க. ஸோ எப்போவுமே ரெஸ்யூமேவை ஒரு பேஜுக்கே வைங்க, நாட் மோர் தேன் தட். அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்குன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். 1.5 page மோர் தென் என்ன, பிகாஸ் 6 seconds 15 seconds பார்க்கறது they will not take more than இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அங்கே எல்லாமே லைக் பேஜஸ் ரொப்புறதுக்கோஸ்கரம் நான் ஸ்கூலில் வந்துட்டு ரன்னிங் காம்படிஷன் லெமன் அண்ட் ஸ்பூன் வாங்கினா அதனால் எனக்கு ஒரு கப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணணுன்ற நெசசரியே இல்லை. எல்லாமே லைக் ஒரு 2 years 3 years வரைக்கும் இருந்த அச்சீவ்மெண்ட்ஸ் மாத்திரம் மென்ஷன் பண்ணால் போதும். ஆல்வேஸ் ரீட் யோர் ரெஸ்யூமே. ஏன்னா லைக் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது லைக் டைப் பண்ணும் போது ஆகட்டும் இல்லை க்ரியேட் பண்ணியிருக்கும் போது நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் யோர் ரெஸ்யூமே டு சம்ஒன் ஹூ கேன் கரெக்ட் இட். சொக்கதாக இருக்குது எனக்கும் பண்ணி கொடுக்குறியா, லைக் நைஸாக இட் லுக்ஸ் வெரி குட் எனக்கும் அந்த ரெஸ்யூமே பண்ணி கொடுன்ட்டு சொன்னாங்கன்னா கொடுக்காதீங்க. பிகாஸ் ஐ டெல் யூ an instance which happened to me. ஒரு 2 years பேக் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலான்ட்டு அண்ட் ஐ சென்ட் மை ரெஸ்யூமே டு தட் பர்சன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் நேம் மாத்திரம் சேஞ்ச் பண்ணி அண்ட் அந்த இன்டர்ன்ஷிப் இட் இஸ் அன்ஸ்கூல். ஸோ நாங்கள் இன்டர்ன்ஷிப்கோஸ்கரம் நான் அப்ளை பண்ணியிருக்கும் போது தட் பர்சன் மை ஃப்ரெண்ட் வாஸ் ஆல்சோ ஆல்ரெடி டூயிங் அவர் இன்டர்ன்ஷிப் தேர். ஸோ அவன் எனக்கு கால் பண்ணி சொன்னால் வெறும் பேர் மாத்திரம் மாற்றி கொடுத்துருக்கீங்களே, ஸோ 2 பேருக்கும் இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். யாரு கேட்டாலும் ரெஸ்யூமே சென்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஏன்னா அவங்களுடைய ரெஸ்யூமேவே வேறு இருக்கும், நீங்கள் பண்ணியிருக்க உங்களுடைய ஸ்கில்ஸே வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அவங்க ப்ரொஃபஷனல் டைட்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் குட்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூர் பார்த்து உங்ககிட்ட பேசும்போதே ஃபர்ஸ்ட் இதுலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பர்சன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லை, இஸ் லைட். பிகாஸ் ஹானஸ்டி மேட்டர்ஸ் அ லாட். அவங்க உங்களுக்கு தெரியலன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் பீரியட்ன்ட்டு இருக்கும். தெல் டீச் யூ வாட் எவர் யூ ரிக்வயர். அதுக்கு முன்னாடி இஃப் யூ பிளஃப் திங்ஸ், இஃப் தே கெட் டு நோ தட் யூ ஹவ் ஃபேக்ட் இட், லைக் ஃபியூச்சரில் எப்போ நடந்தாலும் அவங்க உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அண்ட் யுவர் நேம் வில் பி இந்த பிளாக் லிஸ்ட். ஸோ அவங்க உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. இந்த இயர் இல்லைனா நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம், இல்லை 6 months கழிச்சு அப்ளை பண்ணனா there is no such chance. So don't bluff things and be honest in your resume. By this we come to the end of the video. So இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லைனா யாரா ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ரெஸ்யூமே பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடலாம். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். see you all in the next video. தெரியும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குன்ட்டு. Please do watch it and like, share and subscribe. Bye bye.